Question. எந்த அமைப்பின் தலைவர் மின்னணுவியல் இல்லாமல் எந்த விண்வெளித் திட்டமும் சாத்தியமில்லை என்று கூறினார்? Option A. நாசா, Option B. இஸ்ஸா, Option C. இஸ்ரோ, Option D. JEXA. The correct answer is. இஸ்ரோ. Question. மத்திய அமைச்சரவை சமீபத்தில் மின்னணு பாகங்கள் உற்பத்தி செய்வதற்கான ஒரு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட செலவு எவ்வளவு? Option A. 12,919 கோடி ரூபாய். Option B. 22,919 கோடி ரூபாய். Option C. 32,919 கோடி ரூபாய். Option D. 42,919 கோடி ரூபாய். The correct answer is. 22,919 கோடி ரூபாய். Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் சொத்து பதிவு சட்டத்தில் மகன் என்பதற்கு பதிலாக குழந்தை என்று திருத்தம் செய்தது? Option A. மத்திய பிரதேசம், Option B. உத்தரப்பிரதேசம், Option C. சத்தீஸ்கர், Option D. ஜார்க்கண்ட். The correct answer is. சத்தீஸ்கர். Question. மத்திய அமைச்சரவை எந்த மாநிலத்தில் உள்ள கோசி மேச்சி உள் மாநில நதி இணைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. ஜார்க்கண்ட், Option B. பீகார், Option C. உத்தரப்பிரதேசம், Option D. மேற்கு வங்காளம். The correct answer is. பீகார். Question. 156 இலகுரக போர் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு அரசாங்கம் சமீபத்தில் எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது? Option A. LCH ருத்ரா, Option B. LCH பிரசன்ட், Option C. ஹால் துருவ், Option D. ஹால் சேடக். The correct answer is. LCH பிரசன்ட். Question. உலக வங்கி உதவியை 120 தொகுதிகளில் வழங்க இருக்கும் மாநில அரசின் திட்டத்தின் பெயர் என்ன? Option A. வாழ்ந்து காட்டுவோம் 3.0. Option B. MGNREGA. Option C. PMKSY. Option D. அடல் புஜல் யோஜனா. The correct answer is. வாழ்ந்து காட்டுவோம் 3.0. Question. குப்பை சேகரிப்பவர்களுக்கான மத்திய அரசின் நமஸ்தே திட்டத்தை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் நகரம் எது? Option A. இந்தூர், Option B. சூரத், Option C. பூனே, Option D. விசாகப்பட்டினம். The correct answer is. பூனே. Question. சிக்கிம் மாநிலத்திற்கான பேரிடர் மீட்பு மற்றும் 5 மாநிலங்களில் தீயணைப்பு சேவைகளை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு அரசாங்கம் சுமார் எவ்வளவு செலவில் ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. ரூ. 600 கோடி. Option B. ரூ. 1100 கோடி. Option C. ரூ. 1600 கோடி. Option D. ரூ. 2100 கோடி. The correct answer is. ரூ. 1600 கோடி. Question. எந்த அமைப்பு சமீபத்தில் அதன் ஸ்பாட் எக்ஸ் பணியின் ஒரு பகுதியாக ஒரு உருளும் பரிசோதனையை முடித்தது? Option A. நாசா, Option B. இஸ்ஸா, Option C. இஸ்ரோ, Option D. ரோஸ்கோஸ்மோஸ். The correct answer is. இஸ்ரோ. Question. மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட பாட்னா சசாராம் நடைபாதை திட்டத்தால் எந்த மாநிலம் பயனடையும்? Option A. ஜார்க்கண்ட், Option B. உத்தரப்பிரதேசம், Option C. பீகார், Option D. மேற்கு வங்காளம். The correct answer is. பீகார். Question. பிரதமர் மோடியின் பயணத்தின்போது இந்தியா எந்த நாட்டுடன் தனது பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த விரும்புகிறது? Option A. தாய்லாந்து, Option B. இலங்கை, Option C. மியான்மர், Option D. இந்தோனேசியா. The correct answer is. இலங்கை. Question. எந்த காலகட்டத்திற்கு அரசாங்கம் சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருந்தது? Option A. ஜனவரி மார்ச் காலாண்டு. Option B. ஏப்ரல் ஜூன் காலாண்டு. Option C. ஜூலை செப்டம்பர் காலாண்டு. Option D. அக்டோபர் டிசம்பர் காலாண்டு. The correct answer is. ஏப்ரல் ஜூன் காலாண்டு. Question. டெல்லி மெட்ரோ மஞ்சள் பாதை விரிவாக்க திட்டத்திற்கு எந்த அமைச்சகம் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்தது? Option A. ரயில்வே அமைச்சகம். Option B. வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். Option C.
சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம். Option D. நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம். The correct answer is வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம்.